100 கோடி ரூபாய் லஞ்சம், 5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள். நாட்டோட பிரதான இராணுவ தலைமையக காணிய வெளிநாட்டு ஹோட்டலுக்கு வித்ததுல இவ்வளவு பெரிய முறைகேடு நடந்திருக்கா? லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் 3 மணி நேரம் நடந்த விசாரணை மஹிந்த ராஜபக்ஷவுக்கு மறுபடியும் நெருக்கடியா? முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஊழல் முறைப்பாடு தொடர்பாக அவருடைய முன்னாள் நம்பிக்கைக்குரிய நண்பர் சஜித் வாஸ் குணவர்தன லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு வரவழைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அவர்கிட்ட வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. CSN ஊடக நெட்வொர்க் அது மட்டும் இல்லாம தங்கல்ல பகுதியில் ஒரு ஹோட்டல் வாங்குறதுக்கு பின்னாடி இந்த லஞ்ச பணம் பயன்படுத்தப்பட்டிருக்கா அப்படிங்கிற கேள்விகள் இப்போ பரவலா எழுப்பப்பட்டு வருது. நேற்றைய தினம், அதாவது ஜூலை மாதம் 27ஆம் தேதி கொழும்புல இருக்கக்கூடிய லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் வாஸ் குணவர்தன அவசரமா வரவழைக்கப்படுறாரு. ஆணைக்குழுவோட அறிவித்தலுக்கு அமைய அந்த இடத்துக்கு போயிருந்த அவரு அதிகாரிகளோட கேள்விகளுக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பதிலளிச்சிருக்காரு. அதாவது அவர்கிட்ட 3 மணி நேரமா வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. லஞ்ச ஊழல் மற்றும் வீண் விரயத்துக்கு எதிரான பிரஜைகள் சக்தி அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த முறைகேடு தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் அதிகாரப்பூர்வமா ஒரு முறைப்பாடு வழங்கி இருக்கு. சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய சிதம்பரம் அப்படிங்கிற நபர் மூலமா வழங்கப்பட்ட பிரமாண பத்திரத்தோட அடிப்படையில இந்த முறைப்பாடு உருவாகி இருக்கு. அதன்படி மிக முக்கியமான 2 ஆலோசனை நிறுவனங்கள் மூலமா இந்த 5 மில்லியன் டாலர் பணப்பரிமாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இந்த சம்பவத்துல எழுப்பப்படக்கூடிய மிக முக்கியமான 2 கேள்விகள்: இந்த 100 கோடி ரூபாய் பணம் எதுக்காக பயன்படுத்தப்பட்டது? இந்த சம்பவத்தில் எழுப்பப்படுற மிக முக்கியமான கேள்விகள்: இந்த 100 கோடி ரூபாய் லஞ்ச பணம் எதுக்காக பயன்படுத்தப்பட்டது? இந்த முறைப்பாட்டுல சுட்டி காட்டி இருக்கக்கூடியதோட அடிப்படையில் இந்த லஞ்ச பணம் 2 பிரதான தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதுல முதலாவது என்ன அப்படின்னா, தங்கல்ல பகுதியில ஒரு சொகுசு ஹோட்டலை கொள்வனவு செய்யறதுக்காக. 2வது எதுக்கு அப்படின்னா, ராஜபக்ஷ குடும்பத்துக்கு நெருக்கமானதாக கருதப்படக்கூடிய CSN ஊடக வலைப்பின்னலுக்கு நிதி வழங்குறதுக்காக தான் இந்த 100 கோடி ரூபாய் லஞ்ச பணம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது இந்த முறைப்பாட்டுல இந்த மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி சஜித் வாஸ் குணவர்தன ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இந்த வழக்கு தொடங்கப்பட்டிருக்கிறதுனால அவர்கிட்ட இருந்து விரிவான வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கு. இருந்தாலும் 3 மணி நேர விசாரணையில அவர் ஆணைக்குழுவுக்கிட்ட என்னென்ன ரகசியங்களை சொல்லியிருக்காரு, ஆணைக்குழு இவர்கிட்ட என்ன கேள்விகளை கேட்டிருக்கு, அதுக்கு இவர் என்ன மாதிரியான பதிலை வழங்கியிருக்காரு அப்படிங்கிற எந்த விதமான ஒரு தகவலும் இப்போ வரைக்கும் வெளியாகல. கடந்த காலங்களில் நடந்த ஊழலை ஒழிப்போம், திருடப்பட்ட மக்களோட பணத்தை மீட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பழைய ஊழல் வழக்குகளை மறுபடியும் தூசி தட்டி எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சம்பவம் ஒரு மிக முக்கியமான சாட்சியா அமைஞ்சிருக்கு. ஆனா மறுபக்கம் எதிர்கட்சிகளை முடக்கிறதுக்கும் ராஜபக்ஷ குடும்பத்தோட அரசியல் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குறதுக்கும் அரசாங்கம் பழைய வாக்குகளை அரசியல் ஆயுதமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் எதிர்கட்சி தரப்பினர்னாலையும் இந்த ராஜபக்ஷ ஆதரவாளர்கள் மூலமாகவும் முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய விமர்சனமாகவும் இருக்கு. இருந்தாலும் நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இராணுவ தலைமையக காணிய ஒரு தனியார் வெளிநாட்டு ஹோட்டல் நிறுவனத்துக்கு விற்பனை செய்யும் போது லஞ்சம் பெறப்பட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சட்டம் மற்றும் நீதிமன்றம் மூலமா வெளிப்படையா நிரூபிக்கணும் அப்படிங்கிறது இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்தோட ஒரு மிக முக்கியமான கடமையா இப்போ மாறி இருக்கு. இதுலயும் இப்படியான விமர்சனங்கள், இப்படியான ஊழல் வழக்குகள் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பின்னணியில ராஜபக்ஷ தரப்பு என்ன மாதிரியான கருத்துக்களை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, இப்போ அரசாங்கம் மூலமா நடந்திருக்கக்கூடிய இந்த திரைசேர் விவகாரமா இருக்கட்டும், அதையும் தாண்டி இந்த நிலக்கரி ஊழல்களா இருக்கட்டும், இதை மறுபக்கம் அரசாங்கம் மேல ஒரு மிகப்பெரிய விமர்சனமா இந்த ராஜபக்ஷ தரப்பு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி ராஜபக்ஷ தரப்பினரை சிறையில் அடைச்சிட்டு இந்த அரசாங்கம் இன்னும் 20-30 வருடங்களுக்கு ஆட்சி நடத்தணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புல
இருக்காங்க அப்படிங்கிறது தான் வெளிப்படையாவே நாமல் ராஜபக்ஷ சொல்லக்கூடிய ஒரு கருத்தாகவும் இருக்கு. ஆனா இப்போ இந்த திரைசேரி விவகாரமா இருக்கட்டும், நிலக்கரி ஊழல் விவகாரமா இருக்கட்டும், இதுல அவங்க சொல்ற ஒரு விஷயம் தான், நாங்க எந்த ஒரு ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஹேக்கர்ஸுக்கோ அப்படி இல்லைன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹேக்கர்ஸுக்கோ இதை இங்க இருக்கக்கூடிய பணத்தை திருடுறதுக்கு நாங்க வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிறது தான். ஆனா இப்படி நாளுக்கு நாள் வெளிவந்துகிட்டு இருக்கக்கூடிய தகவல்களையும் ஊழல் வழக்குகளையும் பார்க்கும்போது ஆஸ்திரேலியாவில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய திருடர்களுக்கு இல்லை, இவங்களுக்குள்ளேயே இவங்க பல விஷயங்களை அவங்களுடைய குடும்பத்தோட எதிர்காலத்துக்காக பல விஷயங்களை சேர்த்து வச்சிருக்கதா தான் தெரிய வந்துகிட்டு இருக்கு. எது எப்படி இருந்தாலும் இந்த அரசாங்கம் மூலமா இன்னும் பல தகவல்கள் வெளியில கொண்டு வரும். அதையும் தாண்டி மிக முக்கியமா திருடப்பட்ட மக்கள் பணத்தை மீட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் மேல மக்களுக்கு இருக்கதான் செய்யுது. பழைய ஊழல் வழக்குகள் மறுபடியும் தீவிரம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பின்னணியில சஜின்வாஸ் குணவர்தன வழங்கி இருக்கக்கூடிய இந்த ஒரு வாக்குமூலம் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு புதிய சட்ட சவால்களை ஏற்படுத்துமா? அப்படி இல்லைன்னா இதுவும் வழக்கம் போல வெறுமனே வாக்குமூலங்களோடையும் விசாரணைகளோடையும் நின்றுவிட போகுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ஊழல் வழக்குகள் தொடர்பா ராஜபக்ஷ தரப்பினருக்கு எதிராக இந்த அரசாங்கத்தோட நகர்வுகள் தொடர்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.